அன்புக்குரியவர்களே, புத்தாண்டில் புதியன 10 எனும் விவிலிய தொடரில் இன்று புதியவற்றை புதிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் எனும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமடல் அதிகாரம் 4 24வது இறைமொழியில் பவுலடியார் சொல்கிறார், கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். ஆகவே புதிய இயல்பை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்கள் புதிய ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும், புதிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும், புதிய படைப்பாக மாற வேண்டும். அதற்கு 2 மதிப்பீடுகளை பவுலடியார் சுட்டி காட்டுகிறார். ஒன்று நீதி, இன்னொன்று தூய்மை. எங்கே நீதி இருக்கிறதோ, எங்கே தூய்மை இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறார். எனவே இந்த புதிய ஆண்டில் நாம் நீதி உள்ளவர்களாக, தூய்மை உள்ளவர்களாக நாம் வாழ்வோமாக. அவ்வாறு நீதியும் தூய்மையும் நிறைந்து வாழ்ந்த பலர் இருக்கிறார்கள் விவிலியத்திலே. எடுத்துக்காட்டாக திருமுழுக்கு யோவான், அவர் நேர்மையோடும் தூய்மையோடும் அச்சமின்றி பணியாற்றினார் என்று லூக்கா 1:75 நாம் வாசிக்கின்றோம். எனவே ஒரு இறைவாக்கினருக்குரிய பண்பு தான் நீதியும் தூய்மையும். எனவே நாம் அச்சமின்றி பணியாற்ற வேண்டும் என்றால் நமக்கு நீதி தேவை, தூய்மை தேவை. இந்த 2 கொடைகளையும் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் நமக்கு தந்து நம்மை புதிய படைப்பாக மாற்றுவாராக. நாம் புதிய மனிதர்களாக மாறுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.